பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தை குறித்தும் அவருடைய ரத்தத்தில் உள்ள நன்மைகளை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு நன்மையை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 1:20 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஆமேன். கவனிங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அல்லேலூயா, அவர் நமக்காக சிலுவையில பல பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினாலே அவர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, மனுகுலத்துக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதுதான் லூக்கா 2:14 கூட சொல்லுகிறது பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதர்கள் பரமசேனையின் திரள் கூட்டமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் பொழுது அவர்கள் பேசின வார்த்தை தான் அந்த வார்த்தை. அது என்ன வார்த்தை கேட்டீங்கன்னா, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். அல்லேலூயா. அப்பனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த பூமியிலே மனிதர்கள் எப்படி இருந்தாங்க கேட்டீங்கன்னா, அதே கொலோசையர் 1:21 நான் வாசிக்கிறேன். கவனிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அப்படின்னா மனுகுலம் தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாக இல்லை. அல்லேலூயா. அவர்கள் சமாதானமா இல்லை. தேவனுக்கு அவர்கள் அந்நியராய் இருந்தார்கள். தேவனுக்கு அவர்கள் சத்துருக்களா இருந்தார்கள். இது நிமித்தம் தேவனுக்கும் மனுகுலத்துக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருந்தது. அல்லேலூயா. தேவன் மனுகுலத்தோடு கூட ஒரு தொடர்பு இல்லாம இருந்தார். அல்லேலூயா. ஒரு பிரிவு இருந்தது. பரலோகத்தில் உள்ள தேவனுக்கும் மனுகுலத்துக்கும் இடையே ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. அதாவது எந்த நன்மையும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. காரணம், பூமி மேல் ஒரு பெரிய இருள் இருந்தது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருவதற்கு முன்பாக, அதாவது மல்கியாவில இருந்து மத்தேயு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்தை சைலண்ட் பீரியட் சொல்றாங்க. அதாவது ஒரு இருண்ட காலம் என்றே அந்த காலத்தை கிட்டத்தட்ட அந்த காலம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 400 வருஷம். அல்லேலூயா. மல்கியாவில இருந்து மத்தேயு வரைக்கும் 400 வருஷம். இந்த 400 வருஷமும் பாத்தீங்கன்னா அது ஒரு சைலண்ட் பீரியட்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நீங்க இஸ்ரவேல் ஜனங்க, கர்த்தருடைய ஜனங்களும் கூட அக்கிரமம் செய்து பாவம் செய்ததுனால கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியில இல்லை. அதனால்தான் அதை சைலண்ட் பீரியட் சொல்றாங்க. அதாவது எந்த தீர்க்க தரிசனமும் அந்த 400 வருஷங்கள் இல்லை. தேவன் அமைதியா இருந்தார். அதாவது மிகவும் ஒரு சைலண்டா இருந்தார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆண்டவர் எப்போ அமைதியா இருப்பாரு, ஆண்டவர் எப்போ மனுகுலத்தோடு கூட பேசாம இருப்பாரு கேட்டீங்கன்னா, நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும்போதுதான் ஆண்டவர் அமைதியாயிடுவார். அல்லேலூயா. நான் சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம், ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்ன பொழுதும் கூட சாராள் மூலமா நான் ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட இந்த ஆபிரகாம் பாருங்க, சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரோடு கூட சேர்ந்து இஸ்மவேலை பெற்ற போது அது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. இது நிமித்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட 13 ஆண்டு காலம் அவர் பேசவே இல்லை. அவர் சைலண்ட் ஆயிட்டார். காரணம், ஆபிரகாம் பிரியமில்லாத காரியத்தை செய்தார். இன்னொரு இடத்துல பாருங்க, ஏலியுடைய காலத்துல நீங்க எடுத்துக்கோங்க. ஏலியுடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் செய்தபடினால, ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, அக்கிரமம், துன்மார்க்கம் நடந்தபடினால ஆண்டவர் அந்த ஏலியுடைய நாட்கள்ல ஒரு பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத இருந்தது. எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. ஆண்டவர் ஒரு அமைதியாய் இருந்த காலகட்டம் அது. அல்லேலூயா. காரணம், பாவம் இந்த பூமியில இருந்தபடினாலே ஆண்டவர் அமைதியா இருந்தார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக தேவன் 400 வருஷ காலம் அவர் அமைதியா இருந்தார். பூமியில எந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் கிடையாது. தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் இறங்கி வரல. ஒரு அப்பேற்பட்ட ஒரு பிளவு இருந்தது தேவனுக்கும் மனுகுலத்துக்கும் இடையே. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கிற அந்த சமயத்துலதான் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியில உண்டாகுது. அப்ப சொன்ன இந்த வார்த்தைகள் தான் நீங்க பாருங்க, நான் 2:14 நான் வாசிச்ச பாரு, பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம். அல்லேலூயா. பிறகுதான் கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நிமித்தம் தான் தேவனுடைய வார்த்தைகள் மறுபடியும் இந்த பூமிக்கு வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. காரணம்,
அவர் நம்முடைய பாவங்களுக்காக வந்து மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினதுனாலே, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ரத்தம் சிந்தி பரிகாரம் செய்தபடினாலே தேவன் மறுபடியும் இந்த மனுகுலத்தை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சமாதான காரணர் அல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கும் இடையே அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. சமாதானத்தை உண்டாக்கி மறுபடியும் தேவனிடத்திலிருந்து நன்மைகள் மனுகுலத்துக்கு வரும்படியாய் கூட அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி மரித்ததினாலே மறுபடியும் தேவன் மனுஷர் மேல் பிரியமானார். மறுபடியும் தேவன் மனுஷருக்கு நன்மையை கொடுத்தார். மறுபடியும் தேவன் மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகையினால் இவரே அந்த சமாதான காரணர். அல்லேலூயா. இவரே நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய சமாதானத்தை உண்டாக்கினார். இவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் அவர் விசுவாசிங்க. அவருடைய ரத்தத்தினாலே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களும் நன்மையும் உண்டாகும். அவருடைய ரத்தத்தை நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.